எதிர்த்து நின்று தீர்த்து கட்டிட்டா இந்த மாவீரன். ஆனா இவனுக்கு ஒரு சின்ன குறை, பேச வராது, பிறவையிலேயே ஊமை. நம்ம கூட்டத்துக்கு இவன் சரியான ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? இவன் மாரசாமியை தோக்கடிச்சுட்டான். சின்ன நம்ப முடியலையே, இவ்வளவு பெரிய வீரனுக்கு இப்படி ஒரு குறையா? பாவம், கடவுள் இவனை ஊமையா படைச்சிட்டான். இங்க வீரனுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், சோதனையும் இருக்கும், நல்ல உற்சாகமும் இருக்கும். இந்த ஊமையை வச்சு அந்த கங்காவை தீர்த்து கட்டிடுறேன். ஏ கங்கா, நீ எங்களை பழி வாங்குவா வர்ற? இல்லடா, உன் சாவுக்கு நாள் குறிக்க நீ எங்களை தேடிக்கிட்டு வர்ற. உங்க அப்பனை கொன்னது சாதாரணம், ஆனா உன்ன உன்னை கொல்றதுக்கு நான் இருக்கு. இந்த ஊமையே போதும். நீ போய் ஓய்வெடுத்துக்க. நாம யார கொல்லணும்னு வந்தோமோ அவனையே நான் சந்திச்சேன். பெருசா பெருசு கூட்டி போன அவனையே? அந்த கூட்டத்துக்கு தலைவன். அவன் என்ன ஊமையை நினைச்சிட்டு இருக்கான். கங்காவை கொல்ற பொறுப்பை எங்கிட்டே ஒப்படைச்சிருக்கான். உன்னை கொல்ற பொறுப்பை உங்ககிட்டே ஒப்படைச்சிருக்கானா? அடங்க, சரியான மாங்கா மடைய. புரிஞ்சுதா? கிட்ட சொல்லிருக்கேன், நல்லா புரியுது. வாய கொடுத்து கட்டுக்காதரா. நீ ஊமை, நீ ஊமை, பேசி துளைக்காத. என்னடா சொல்ற? ஊமை பேசுறானா? ஆமாண்டா, இந்த ஊமை ஒருத்தனோட பேசிக்கிட்டு என் கண்ணால பார்த்தேன். என்னடா உணர்ற? அவன் இங்கதான்டா படுத்துக்கிட்டு இருக்கான். காளி, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை இந்த ஊமையே கங்காவா இருந்தாலும் இருக்கிறான். என்னது? அந்த கங்காவை நீ இன்னைக்கு உன் கையாலே கொல்ல போற. ஊமை, என்ன தயாரா இருக்கியா? கங்காவை கொன்னுடுவில்ல? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கங்கா எங்க? கங்கா எனக்கு தெரியாது. தெரியாது? கொஞ்சம் போது. உண்மை தெரிகிற வரைக்கும் இவ சாகக்கூடாது. கங்கா இருக்கிற இடத்த சொல்ல போறியா இல்ல நீ சாக போறியா?
ஆனா நீ உண்மையான விசுவாசம் உள்ளவங்கிற நிரூபிச்சுட்ட. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டப்பா. இத்தனை வருஷமா என் கூடவே இருந்தவங்க கூட என்னை காப்பாத்துன. ஆனா நீ உன் உயிரை கூட பொருட்படுத்தாம என்னை காப்பாற்றி கொண்டாந்து. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீ பெரிய வீரன். என் உயிர் நண்பன். அப்பா, உங்க நண்பன் என்னையும் உயிர் நண்பன் சொல்றான்ப்பா. நான் உன் உயிர் நண்பன் இல்லடா. கெட்டவனா மாற மாட்டேன்னு சொன்னதுக்காக தன்னுடைய நண்பர்களாலேயே கொலை செய்யப்பட்டாரே கதிர்வேலு, அவருடைய மகன் தானா கங்கா. ஊமை இல்லடா. உங்க நண்பனை கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா. உங்க காலடியில என் கையால கொல்லணுங்கிறதுக்காகத்தான் அவரை நான் உயிரோட கொண்டு வந்திருக்கேன். கங்கா அம்மா, இன்னும் 3 பேர் இருக்காங்கம்மா. பேர்ல ஒருத்தன் தப்பிச்சுட்டான். இருக்கட்டும் கௌரி, உன்னை நான் பலமா அடிச்சிட்டேன்ல, பாவம் எனக்காக நீ அவ்வளவு அடியும் பொறுத்துக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க தானே